வணக்கம் நண்பர்களே. இபிஎஃப்ஓ வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்களுக்கான ஆன்லைன் கேஒய்சி புதுப்பிப்பு போர்ட்டலை அறிமுகப்படுத்துகிறது அப்படிங்கிற தலைப்பை தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மில்லியன் கணக்கான இந்திய தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு பலன்களை நிர்வகிப்பதற்கு பொறுப்பான ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு புதிய மென்பொருள் அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதுப்பிப்பு உறுப்பினர்கள் தங்கள் கேஒய்சி விவரங்களை ஆன்லைனில் எளிதாக புதுப்பிக்க அனுமதிக்கிறது. முன்னதாக பெயர், பிறந்த தேதி அல்லது ஆதார் எண் போன்ற கேஒய்சி விவரங்களை புதுப்பிப்பது பெரும்பாலும் கையேடு முறையில் மற்றும் காகித பணிகளை உள்ளடக்கியது. புதிய ஆன்லைன் அமைப்பு இந்த செயல்முறையை நெறிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது விரைவான உரிமைகோரல் செயலாக்கத்தையும் மேம்படுத்தப்பட்ட தரவு துல்லியத்தையும் அனுமதிக்கிறது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் துல்லியமான தரவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் பதிவேடுகளில் உறுப்பினரின் தரவின் நிலைத்தன்மை மிக முக்கியமானது. சேவைகள் ஆன்லைனில் தடையின்றி வழங்கப்படுவதையும் சரியான உறுப்பினர்களுக்கு தவறான பணம் செலுத்துதல் அல்லது மோசடிகளின் ஆபத்தை தவிர்க்கவும். டிஜிட்டல் செயல்திறனை நோக்கி ஒரு நேர்மறையான படி. ஆன்லைன் கேஒய்சி அப்டேட் சிஸ்டத்தை அறிமுகம் இபிஎஃப்ஓக்கு அதிக டிஜிட்டல் செயல்திறனை நோக்கி ஒரு நேர்மறையான படியை பிரதிபலிக்கிறது. இந்த பிரதிபலிப்பு புதுப்பிப்பு மில்லியன் கணக்கான உறுப்பினர்களுக்கு அவர்களின் தகவலை புதுப்பிக்கும் செயல்முறையை எளிதாக்குவதன் மூலம் பயனடையும் மற்றும் விரைவான உரிமைகோரல் செயலாக்கத்திற்கு வழிவகுக்கும். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியின் அமைப்பு மூலம் ஆன்லைன் கேஒய்சி புதுப்பிப்பு போர்ட்டலை அறிமுகப்படுத்தியது மில்லியன் கணக்கான இந்திய தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு நன்மைகளின் டிஜிட்டல் நிர்வாகத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. கேஒய்சி விவரங்களை புதுப்பிக்கும் செயல்முறையை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் புதிய அமைப்பு விரைவான உரிமைகோரல் செயலாக்கத்தை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் தரவு துல்லியம் மற்றும் பாதுகாப்பையும் மேம்படுத்துகிறது. சுமார் 40,000 புதுப்பிப்புகளின் ஒப்புதல் மற்றும் 2.7 லட்சத்திற்கு அதிகமான கோரிக்கைகளின் ரசீது உட்பட வெற்றியின் ஆரம்ப அறிகுறிகள் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களிடையே அதிக தேவை மற்றும் ஏற்றுக்கொள்ளலை குறிக்கிறது. இது முன்முயற்சியானது அதிக டிஜிட்டல் செயல்திறனுக்கான ஒரு முக்கியமான படியை பிரதிபலிக்கிறது. உறுப்பினர்கள் தங்கள் தகவல்களை எளிதாக பாதுகாப்பவும் புதுப்பிக்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது. இறுதியில் மேம்படுத்தப்பட்ட சேவை வளங்கள் மற்றும் பிழையான கொடுப்பனவுகள் அல்லது மோசடிகளின் அபாயங்களை குறைக்கிறது. சரியான செயல்பாட்டில் முதலாளிகளின் ஈடுபாடு கணினியின் நம்பகத்தன்மையை மேலும் வலுப்படுத்துகிறது. இது இபிஎஃப்ஓவின் விரிவான உறுப்பினர்களின் எதிர்கால தேவைகளுக்கு ஒரு வலுவான தீர்வாக அமைகிறது. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.